குலம் வாழ்க. வீரத்தின் விளைநிலம் சிவகங்கை சீமையின் மா மன்னர் முத்துவடுகநாதர் வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்க மன்னா. வணக்கம் தாண்டவராயரே, ஏதேனும் பிரச்சனையா? திடீரென ஏன் இந்த ஆலோசனை கூட்டம்? அரசே, ஆற்காடு நவாபும் வெள்ளையர்களும் நமக்கு எதிராக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அதனால் நமக்கென்ன? இருவரும் நம்மிடம் தோற்று போனவர்கள் தானே. ஆம் அண்ணா, அதற்கு பழிவாங்க தக்க நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கொடியவர்கள். ஆம், அவர்களால் நமக்கு எந்த நேரமும் ஆபத்து ஏற்படலாம். கோழைகள் தினம் தினம் சாகிறார்கள். வீரனோ ஒரே ஒரு முறைதான் சாகிறான், அதுவும் போர்க்களத்திலே மாவீரனாக. குற்றம் குற்றம் வாழ்க, குலம் வாழ்க, வீரத்தின் விளைநிலம் சிவகங்கை சீமையின் மகாராணி வீரமங்கை வேல் நாச்சியார் வாழ்க வாழ்க வாழ்க. மன்னர் பேசுவதை பார்த்தால் ஏதோ வஞ்சினம் உரைப்பது போல் உள்ளதே. ஆம் வேலு, வஞ்சினம்தான். நம் தாய்மண்ணை துண்டாடி அடிமைப்படுத்த நினைக்கும் குள்ளநரி கூட்டத்திற்கு எதிரான வஞ்சினம், வெள்ளை பரங்கியர்களுக்கு எதிரான வஞ்சினம். பரங்கியர்கள் நேருக்கு நேர் எதிர்க்க துணிவின்றி சூழ்ச்சியாலும் வஞ்சனையாலும் பல ராஜ்யங்களை அடிமைப்படுத்திய கோழைகள். எனினும் அவர்களின் நடவடிக்கை நாம் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். ஆம் அண்ணா, மகாராணி கூறுவது முற்றிலும் சரியே. மாமன்னர் வாழ்க. தங்களை காண வெள்ளையர் தளபதி ஜோசப் ஸ்மித் வந்து கொண்டிருக்கிறார். வரட்டும், என்ன சொல்கிறான் என்று பார்ப்போம். அமருங்கள். குட் மார்னிங் ஆல். சன் சூரியன் மரியாதை பேரரசின் பிரதிநிதி தளபதி ஜோசப் ஸ்மித். வந்த காரணம் என்னவோ? எல்லா சீமைகளும் பாளையக்காரர்களும் கப்பம் கட்டுகிறார்கள், ஆனால் உங்கள் சிவகங்கை சீமைதான் கப்பம் கட்ட மறுக்கிறது. அதை வசூலிக்கத்தான் நான் வந்துள்ளேன். சொல்லுங்கள், எப்போ கப்பம் கட்ட போறீங்க? என்ன சொன்னாய்? கப்பமா? அண்டி பிழைக்க வந்த பரங்கியனுக்கு நாங்கள் கப்பம் கட்டுவதா? வேடிக்கையாக இருக்கிறது. உங்களுக்கு எதற்காக நாங்கள் கப்பம் கட்ட வேண்டும்? எங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி. என்ன உளறுகிறாய்? உங்கள் ஆட்சிக்கு உட்பட்டதா? இந்த சீமையை ஆயிரம் ஆண்டுகளாக ஆட்சி புரிபவர்கள் நாங்கள். கடை விரிக்க வந்த உங்களுக்கு இவ்வளவு துமுறா? என்ன கூறினாலும் ஆற்காடு நவாப் எங்களுக்கு உரிமையுடைய பகுதிதான். இது எங்கள் சிவகங்கை சீமை. இங்கு எந்த அண்ணனுக்கும் உரிமை கிடையாது. நாங்கள் யாருக்கும் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்ன உரிமையா? இது எங்கள் அன்னை பூமி. இதில் வெள்ளையர்கள் கால் வைத்தால் விளைவு தலை சிதறிவிடும். You slaves! அடிமைகள்! You are talking against me. கட்டுங்கள் கப்பத்தை. இல்லை, நாங்கள் அடிமைகள். உன் பேச்சுக்கு உன்னை இரு துண்டாக்கி சாய்த்திருப்பேன். தூதுவனாக வந்ததால் உயிர் பிச்சை அளிக்கிறேன். ஓடிவிடு. இனி ஒரு முறை அடிமை என்றால் உன் சீதல சீமைக்கே உன்னை அனுப்பிவிடுவேன். இது தென்பாண்டி சீமை. உழைத்து வாழும் வீர மறவர்கள் வாழும் பூமி. உன்னை போல் அடிவரடி அண்டி பிழைக்கும் இனமலரா என் தமிழினம். வஞ்சகமும் சூழ்ச்சியும் தான் உங்கள் ஆயுதம். வீரமும் விவேகமும் எங்கள் ஆயுதம். ஆங்கிலத்தில் பேசினால் அஞ்சு விடுவோம் என்று நினைத்தாயா? We love all languages. We are deeply rooted in our language and culture. We would sacrifice everything for our mother tongue. என் கைவாளுக்கு வேலை கொடுத்து விடாதே. ஓடு, கப்பல் ஏறி உன் நாட்டுக்கு ஓடு. கண்ணையே மறைக்கும் அளவிற்கு அப்படி என்ன ஆயிவிட்டு? ஐயோ, ஒற்றன் வந்து சொன்ன செய்தி என்ன சொன்னான்? ஐயோ அம்மா, நீ எப்படி சொல்வேன்? ஐயோ என்ன பிதற்றுகிறாய்? சுற்றி வளைக்காமல் செய்தி. மன்னரும் இளையராணியும் நம் மன்னரும் இளையராணியும். ஐயோ, எப்படி சொல்வேன்? சூரியன் உதிப்பதை சொல்லலாம், சூரியன் அஸ்தமித்தான் என்பதை நான் சொல்லும்படி ஆகிவிட்டது. மங்கள வாழ்த்து பாடிய வாயால் மரண வாழும் பாடுபடி ஆகிவிட்டதே அம்மா. மன்னருக்கும் இளையராணிக்கும் ஒன்றும் ஆபத்து இல்லையே. சிரிப்பை மட்டும் பார்த்து தங்கள் முகத்தில் அம்மா
மன்னரும் இளையராணியும் நயவஞ்ச வெள்ளர்களால் கொல்லப்பட்டார்கள் அம்மா. கொல்லப்பட்டார்கள். மன்னரும் இளையராணியும் கொல்லப்பட்டார்களா? வீரம் தோற்று சூழ்ச்சி வென்றதா? வழிபட சென்ற இடத்தில் வழிபாட்டுக்குரியவர்களாக மாறிவிட்டார்களா? துரோகிகள், நேருக்கு நேர் போரிடுகிற காளைகள். ஆமாம், மன்னரையும் இளையராணியும் துப்பாக்கியால் சுட்டு கொன்று விட்டார்கள் அந்த கொடியவர்கள். ரத்த வெள்ளத்தில் மிதக்கிறார்கள் அம்மா, இருவரும் ரத்த வெள்ளத்தில் மிதக்கிறார்கள். நான் உடனே அங்கு செல்ல வேண்டும். மன்னரையும் இளையராணியும் காண வேண்டும். வேண்டாம் வேண்டாம் ராணி, அவர்களின் அடுத்த குறி தாங்கள் தான். இந்த வஞ்சக ஓநாய்கள் அங்கதான் சுற்றி அலைகிறார்கள். இப்போதே புறப்படுகிறேன். என் மன்னவரின் உதிரம் முறைவதற்குள் அந்த நயவஞ்சகளை சீவி அடைகிறேன். யாரடா அந்த பாஞ்சோ? வாராணி, வாராணி, என்னை விட்டு விடுங்க. நான் பெரிய தவறு செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்க. என்பாணி சீமையின் வீரத்திற்கு நான் அடிமை. என்னை விட்டு விடுங்கள். சிவகங்கை சீமையின் வீர பக்கமே வரமாட்டேன். என்னை விட்டு விடுங்கள். கோழையே, உன்னை வெட்டி வீசி இருப்பேன். மாணிக்கன், பிழைத்து போ. பிரமாதம் குயிலி, பிரமாதம். நீ வாள் சுற்றுவதை பார்த்தால் பல தலைகள் நிலத்தில் சாய்வது திண்ணம். வணங்குகின்றேன் தேவி. எப்படி உள்ளது நம் பெண்கள் படை? உடையாள் என்று தாங்கள் பெயர் சூட்டி அப்படை எப்படையும் அளிக்கும் செம்படை. பெண்கள் என்றாலே உடைபவள் என்று எண்ணத்தை மாற்றி அன்பை உடையாள், அறிவை உடையாள், வீரத்தை உடையாள், அதர்மத்தை எதிர்க்கும் ஆற்றல் உடையாள் என்று உலகிற்கு காத்திருக்கிற நம் உடையாள் படை. சபாஷ் குயிலி, இப்படித்தான் ஒவ்வொரு பெண்களும் இருக்க வேண்டும். கண்ணீர் நம் பலவீனம், அதைத்தான் இந்த உலகம் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. தோல்வியை துவள்பவன் வெற்றி காண்பதில்லை. கணவனை இழந்ததால் மூளையில் முடங்கி விடுவேன் என்று நினைத்தார்கள் அந்த பரங்கியர்கள். அவர்களை முடக்கிவிட்டு தான் என் மூச்சு அடங்கும். அதுவரை என் கைவாள் சுழலும். வேளாச்சர் வாழ்க, சிவகங்கை வாழ்க, வேளாச்சர் வாழ்க, சிவகங்கை வாழ்க. ஆணையிடுங்கள் தாயே, எங்கள் கரங்கள் அந்த வெள்ளை பறங்கள் உயிரை பறிக்க துடித்துக் கொண்டிருக்கிறது. சற்று பொறுக்குயிலி, ஹைதரனின் படைகள் நமக்கு உதவ வந்து கொண்டிருக்கின்றன. என்ன, ஹைதரன் உதவி கிடைத்து விட்டதா? எப்படி கிடைக்காமல் போகும்? அன்று ஹைதர் அலியை நேரில் சந்தித்த போது உருது மொழியில் அளவா உரையாடின நம் ராணியர். ராணியின் உருது புலமைக்கு கிடைத்த இந்த பரிசுதான் படை உதவி. மாற்று நாட்டாரிடம் உள்ள தாய்மொழி பற்று நம்மவர்களுக்கு என்றுதான் வரப்போகிறதோ? குயிலி, எனக்கு 11 மொழிகள் தெரியும். மொழிகள் படிப்பது நம் எல்லைகளை விரிவாக்கும். மாற்றானையும் நண்பனாக்கும் வல்லமை மொழிக்கு உண்டு. ஆனால் தாய்மொழி கற்காமல் பிற மொழி கற்பது என்பது அறிவீனமே. வணங்குகிறேன் தேவி. ஹைதர் அலி படை நம் கோட்டை பகுதிக்கு வந்து விட்டன. நாளையே நம் தாக்குதலை தொடங்கலாம் என்று எண்ணுகிறேன். ஆம், காலதாமதம் வெற்றியின் போக்கை மாற்றிவிடும். நாளே போரை தொடங்குவோம். முதலில் காளையார் கோயிலை கைவசமாக்குவோம். வெற்றி நமதே. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். வாழ்க மகாராணி வேலுநாச்சியார். வாருங்கள் அமைச்சரே, சின்ன மருது, பெரிய மருது, வணக்கம். மகாராணி, சிவகங்கை அரண்மனையை நாம் வசமாக்குவோம். மகாராணி, ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல. வெள்ளையரின் தளபதி சிவகங்கை கோட்டையை சுற்றி அடிக்க ஒரு வீரனை நிறுத்தியிருக்கிறான். உண்மைதான். உடல் வலிமை மட்டும் வெற்றியை தராது. அறிவும் நுட்பமும் இணையும் போதுதான் வெற்றி எளிதாகும். நாளை மறுநாள் விஜயதசமிக்காக சிவகங்கை கோட்டையில் உள்ள ராஜராஜேஸ்வரி கோயிலில் சிறப்பு வழிபாட்டிற்காக பல ஆண்டுகளுக்கு பின் அனுமதி வழங்கியிருக்கிறார். இது அன்னை ராஜராஜேஸ்வரி நமக்கு தரும் வெற்றி வாய்ப்பு. நம் உடையாள் படையினர் ஆயுதங்களை மறைத்து வைத்துக் கொண்டு பூஜையில் கலந்து கொள்ளட்டும். நானும் அங்கு மாறு வேடத்தில் மறைந்து செல்கிறேன். என் உத்தரவு கிடைத்ததும் தாக்குதல் தொடங்கட்டும். சின்ன மருது வாட்படைக்கு தலைமை ஏற்கட்டும். பெரிய மருது வளரி படைக்கு தலைமை ஏற்கட்டும். அமைச்சர் தலைமை பொறுப்பில் இருக்கட்டும். வெற்றி நமதே. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். வணங்குகின்றேன் தேவி. சரியான நேரத்திற்கு தான் வந்திருக்கிறேன்.
செல்கிறார்கள். அவர்கள் அந்த ஆயுதங்களை எடுத்து விட்டால் நம் தோற்பது உறுதியாகிவிடும். அவர்களை தடுத்து நிறுத்த என்ன செய்வது? அஞ்சாதீர்கள், வெற்றி நமது. அந்த வெள்ளை பரங்கர்கள் கையில் அவர்கள் ஆயுதங்கள் கண்டிப்பாக கிடைக்காது. வெற்றி கொடி ஏற்ற தயாராக இருங்கள். அந்த ஆயுத கிணங்கு அழிவதும் வருது, நமது வெற்றியும் வருது. நீங்கள் சற்று உறங்குங்கள். தாயே, உன் அபிஷேக நெய்யும் உன் கோவில் எண்ணெயும் என் மேனியில், உன் திருவிளக்கின் சுடரேற்றும் என் தீப்பந்தம் என் மேனியில் தீண்ட அந்த கிடங்கை அழிக்கப் போகிறேன். தாயே, நான் வெறும் திரி மட்டும்தான். சிவகங்கை மகாராணி வேலுநாச்சியார் வாழ்க! சிவகங்கை வாழ்க! இதோ போகிறேன் கோட்டை மதில் சுவர் மேல். அந்த ஆயுத கிடங்கு அழியட்டும் தாயே. முதல் மனித வெடிகுண்டாய் மாற போகிறேன். மகாராணி, வெள்ளையர்களின் ஆயுத கிடங்கு பற்றி எறிய நம் குயிலி தன்மேல் நெருப்பை மூட்டி துடிக்க துடிக்க வெள்ளையர்கள் அழித்து விட்டாள். நம் குயிலி என்ன குயிலி? அந்த பெண் நெருப்பு தன்னையே தியாகமாக்கிக் கொண்டதா? அதுதான் அத்தனை உறுதியாக சொன்னாளா வென்று விடுவோம் என்று? அமைச்சரே, நம் தாய் திருநாட்டுக்காக உயிர் நீத்த உடையாளுக்கும் குயிலிக்கும் நினைவு சின்னம் எடுக்க ஏற்பாடு செய்யுங்கள். எத்தனையோ தியாகிகளின் உயிர் மூச்சுதான் நம் நாட்டின் சுதந்திர காற்று. அன்பிற்குரிய குடிமக்களே, நம் பண்பாடு உயர்ந்தது, சிறந்தது. நம் மரபின் வேர்கள் தொன்மையானவை, வலிமையானவை. அந்திய மோகத்தை தவிர்ப்போம். நம் பாரத நாட்டின் பண்பாட்டை காப்போம். அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளிக்கலாக அரண் என்ற வள்ளுவனின் வாக்கு கிணங்க பல்துறையில் அறிவு பெறுவோம், ஒன்றுபடுவோம், உலகை வெல்லுவோம். சின்ன மருது, பெரிய மருது, இழுத்து வாருங்கள் தண்டி பிழைக்க வந்த ஆங்கிலேயர்களை. மண்டியிட செய்யுங்கள். தென்பாண்டி சீமையின் வீரம் புரியும். பிரிட்டிஷ் கொடியை வெட்டி எறிங்கள். அனுமான் கொடியை பறக்க விடுங்கள். வீரமங்கை வேலுநாச்சியார், எங்க வீரமங்கை வேலுநாச்சியார். வீரமங்கை வேலுநாச்சியார், எங்க வீரமங்கை வேலுநாச்சியார். இந்தியாவின் விடுதலைக்கு ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண் போராடி வேலுநாச்சியார். வீரமங்கை வேலுநாச்சியார். வீரமங்கை வேலுநாச்சியார், எங்க வீரமங்கை வேலுநாச்சியார். வீரமங்க வேலுநாச்சியார், எங்க வீரமங்க வேலுநாச்சியார்.